நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க தளபதிக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போறோம். எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியல. நாங்க தளபதிக்காக தான் உழைக்கிறோம். உங்களுக்கு எங்களை முடக்கி வச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு ஏத்துக்க முடியல. நான் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட துணை செயலாளர் இருக்காங்க. எனக்கு இந்த வரைக்கும் இங்க திருச்செங்கோட்டுல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. என்னுடைய ஆதங்கத்தை நான் ஏற்கனவே ஒரு தடவை போய் ஆபீஸ்ல கேட்டதுக்கு கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட தனியா 5 நிமிஷம் பேசணும்னு கேட்டேன். எதாவது சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு முன்னாடியே கேட்டேன், ஏன் எங்களுக்கெல்லாம் எந்த தகவல் சொல்றது இல்லை, நீங்க வர்றதும் சொல்றது இல்லை, எந்த ஃபங்க்ஷன் பண்றது எங்ககிட்ட சொல்றது இல்லைன்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லம்மா, நம்ம எல்லாம் ஒன்னா வேலை செய்வோம்னு சொன்னாங்க. அது வாய் வார்த்தையால் மட்டும் தான் சொன்னாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. கூப்பிடுறாங்க 10ஓட 11 நாங்க போய் நின்னா எங்ககிட்ட யாரும் பேசுறது கிடையாது, அவாய்ட் பண்றாங்க. எனக்கு என்னன்னா எங்க ஜாதி முன்ன எல்லாமே எல்லா இடத்துலயும் எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. இப்ப எங்க ஜாதி ரீதியா எங்களை ஒதுக்குறாங்களா? நான் தாழ்த்தப்பட்ட அருந்தறியர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணுதான் நான். ஏன் எங்களை அவாய்ட் பண்றாங்க? நாங்க தளபதிக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிறோம். எங்க சமுதாயம் முன்னாடி வரக்கூடாதுன்னு பண்றாங்களா? நான் கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. எங்க ஆதங்கத்தை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. நாங்க பிரஸ் மீட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பாக்குறாங்க. நாங்க தளபதிக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போறோம். எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியல. நாங்க தளபதிக்காக தான் உழைக்கிறோம். உங்களுக்கு எங்களை முடக்கி வச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு ஏத்துக்க முடியல. நான் தமிழக வெற்றி கழகத்துல நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துல இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறேங்க சார். இங்க பாத்தீங்கன்னா எங்களை எதனாலும் தெரியல, மாவட்ட பொறுப்புல இருக்கிறனாலே என்னன்னு தெரியல, எங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம். இங்க இருக்கிற நகர செயலாளர் இப்ராஹிம்ங்கிறவங்க அவங்களோட தனிப்பட்ட வெறுப்பத்துக்கோசரம் பாகுபாடு பார்த்துட்டு எங்களை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே எங்களை கூப்பிடுறதே இல்லை. நாங்களா வாலண்டரியா போய் இப்போ கோல போட்டி நடத்துறாங்க, அதுக்கு ஒவ்வொரு வீடா போய் நாங்க நோட்டீஸ் கொடுத்தோம், கேலண்டர் வாங்கிட்டு நாங்க எல்லாம் அப்பதான் தெரியும் அப்படின்ற மாதிரி அதையும் எல்லாத்துக்குமே கொடுத்தோம். நாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் கட்சியில. நாங்க வந்தது தளபதிக்காக மட்டும்தான். தளபதிக்கு உழைக்கிறதுக்கு நாங்க 24 மணி நேரமும் நாங்க தயாரா தான் இருக்கிறோம். இப்படி இருக்கிற தளபதிக்கு உழைக்கிற எங்களை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதை நாங்க அருண்ராஜ் சார்கிட்டையும் நாங்க அதை தகவல் கொண்டு போனோம். இப்படி இப்ராஹிம் எங்களை தனியா பாகுபாடு பார்த்து எங்களை தவிர்க்கிறாங்க, எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நாங்க அவர்கிட்ட சொல்லி கூட அவங்க சரி அவங்க கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் பேசிட்டு எங்ககிட்ட சொல்லவும் இல்ல. இன்னமும் அவன் எங்களை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்ராஹிம்ன்றவங்க எங்களை நகர மேற்கு நகர செயலாளர் எங்களை எந்த ஃபங்க்ஷனும் கூப்பிடாத புறக்கணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில இப்போ சூரியமலை, நான் இருக்கிற சூரியமலை ஏரியால மட்டும் இன்னும் பிரைஸ் கொடுக்காத வச்சிருக்காங்க. இங்க இருந்து எங்களுக்கு போன் மேல போன் வந்துகிட்டே தாங்க இருக்கு. நாங்க எதுவுமே அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத முடிச்சுட்டு இருக்கோம். நேற்று இருக்கிறவங்க இங்க இருக்க 9வது வார்டு செயலாளருக்கும் 18வது வார்டு செயலாளருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. இப்ப நாங்க இதை பேச முன்னாடி வந்துட்டோம். ஆக்சுவலா 18வது வார்டு செயலாளர் கூட அவங்க புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்கன்னு தெரியல. நாங்க தளபதிக்கு உழைக்க தயாரா இருக்கும் போது எங்களை புறக்கணிக்கிறனால நான் இதை தலைமைக்கு தெரியப்படுத்தும் கோசம் தான் இந்த பேட்டியை கொடுக்குறேங்க. நன்றிங்க. என் பேர் ரஜிப்ரியாங்க. நான் நாமக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரா இருக்காங்க. ஒதுக்குறதுக்கு என்ன காரணம்னாங்க, இப்போ நாங்க மாவட்ட பொறுப்புல இருக்கிறதுக்கு முன்னாடியே வார்டு செயலராக இருக்கும் போது நான் வார்டு செயலராக இருக்கலாம்னு கேட்டாங்க. அப்போ சூரியமூலத்துல இருக்கிற உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்தா அவங்க ஓட்டு போடுவாங்க. நம்ம வெளியூர் நாங்க இங்க குடி 60 வருஷம் ஆகுதுங்க. தாத்தா பாட்டி எல்லாம் இங்க குடி 60 வருஷத்துக்கு மேல ஆகுது. இருந்தாலும் நாங்க வெளியூர் தான், இன்னும் ஊர்ல எங்களை சேர்த்திக்கல. அதனால நமக்கு நாம கேண்டிடேட்டா நின்னா ஒரு ஓட்டு உழுகாதுன்றனால எங்களுக்கு வார்டு செயலராக கொடுக்கல. அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம வார்டு செயலராக இருந்தா தளபதி உழைக்கணும் கிடையாது. நாம எப்படி எந்த பதவியில இருந்தாலுமே நம்ம தளபதிக்கோசரம் உழைக்கிறோம். இப்ப நான் மாவட்ட பொறுப்புல இருந்தா கூட அதை நான் மாவட்ட பொறுப்புன்னு நினைக்கலைங்க. நாம ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம். நாமக்கல் கிழக்கு மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில மேற்கு நகர துணை செயலாளராக நான் இருக்கேன். இத்தனை நாளா கூப்பிட்டாங்க, குடிச்சாங்க. இப்ப கோல போட்டியில பாத்தீங்கன்னா எல்லாமே வீடா போய் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து கோலத்தை வாங்கி அதை எழுதி அவங்களுக்கும் கொடுத்து எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்தோம். ஆனா பிரைஸ் கொடுக்குறப்ப ஒரு வார்த்தை கூப்பிடல. அதுக்கு முன்னாடியுமே குரூப்ல மெசேஜ் போடுவாங்க, அதை பார்த்து போவோம், கூப்பிடுவாங்க, அதுக்கும் போயிருக்கோம். ஆனா இந்த அக்காவை கூப்பிடாதீங்க, எதுக்குமே கூப்பிட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியல. ஏன் என்னை நேற்று கூப்பிடலங்கிறதுக்கு நான் அவ்வளவு தூரம் போன் பண்றேன், போன் எடுக்கல, மெசேஜ் பண்றேன். மெசேஜை பாக்குறாரு இப்ராஹிம் நகர செயலாளர் பாக்குறாரு, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு அவரும். அதே மாதிரி நேற்று பாத்தீங்கன்னா டிஷர்ட் போட்டு அருண்ராஜ் சாரோட போட்டோ டிஷர்ட் போட்டு இதுக்காக கிரிக்கெட் போட்டி நடத்தி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியான டிஷர்ட் போட்டு போயிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கட்சி தளபதி கட்சி, நாங்க உழைச்சது எல்லாமே தளபதிக்கு தான். இதுக்கு மேல உழைக்கிறது தளபதிக்கு மட்டும்தான். அதுல தளபதி பேரையே கொண்டு வரல, எங்களை தான் புறக்கணிக்கிறாங்கன்னு பார்த்தா போக போக தளபதியே ஒதுக்குற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாரு சார். அதனால
இதை தலைமைக்கு கொண்டு போய் நாங்க காட்டணும். எங்களுக்கான பதில் எங்களுக்கு தேவை. அட்ரஸ் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்ப அவர் என்ன சொன்னாரு? நான் பார்த்து பேசுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட நினைச்சிட்டாங்க. நாங்க கூப்பிட சொல்றோம், இல்லைன்னா நாங்க தகவல் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வரைக்கும் கூப்பிடவும் கிடையாது, எதுவுமே பண்றது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.